மற்றும் நூல் பற்றிய அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு நீடில் அண்ட் த்ரெட். தையல் வேலையில் ஊசியும் நூலும் மிக அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான கருவிகள் ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து ஒரு ஆடைக்கு வடிவத்தை அளிக்க, இணைக்க மற்றும் அலங்கரிக்க பயன்படுகின்றன. தையல் வலிமையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க துணியின் வகை மற்றும் தடிமனை பொறுத்து ஊசிகளும் நூல்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த வீடியோவில் நாம் ஊசி மற்றும் நூலின் வகைகளையும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஊசி என்பது உலோகத்தால் ஆன மெல்லிய கம்பியாகும். அதன் ஒரு முனை கூர்மையாக இருக்கும். இது துணியை எளிதாக துளைக்கும். இன்னொரு முனையில் நூல் கோர்க்க ஒரு சிறிய துளை இருக்கும். ஊசியை பிடிக்கும் பகுதி ஷாங்க் என்று அழைக்கப்படுகிறது. ஊசிகள் இரு வகைப்படும். கையால் தைக்கும் ஊசிகள் ஹேண்ட் சீவிங் நீடில்ஸ், மெஷின் ஊசிகள் மெஷின் நீடில்ஸ். கையால் தைக்கும் ஊசிகள். கையால் தைக்கும் ஊசிகள் ஆடையை தைப்பதற்கு மிகவும் முக்கியம். இவை சந்தையில் பல்வேறு வகைகள் மற்றும் அளவுகளில் கிடைக்கின்றன. கூர்மையான முனை கொண்ட ஊசிகள். இந்த வகை ஊசிகள் வட்ட வடிவ துளையுடன் கண் நடுத்தர நீளத்தை கொண்டிருக்கும். இவை 1 முதல் 10 வரையிலான அளவுகளில் கிடைக்கின்றன. கனமான துணிகளை தைக்க 16 முதல் 18 வரையிலான அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை கார்பெட் ஊசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அலங்கார வேலைகளுக்கு 10 அல்லது 11 அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. எம்ப்ராய்டரி ஊசிகள். இந்த ஊசிகள் கூர்மையான முனையை கொண்டவை மற்றும் பொதுவாக 1 முதல் 10 வரையிலான அளவுகளில் கிடைக்கின்றன. இந்த ஊசியில் கண் சற்றே உயரமாகவும் நீளமாகவும் இருக்கும். காட்டன் அல்லது பட்டு நூல்களை கொண்டு எம்ப்ராய்டரி டிசைன்களை செய்ய இவை பயன்படுத்தப்படுகின்றன. மெஷின் ஊசிகள். சந்தையில் கையால் தைக்கும் ஊசியில் பல வகைகள் கிடைப்பதைப் போலவே தையல் மெஷின் ஊசிகளிலும் வெவ்வேறு வகைகள் கிடைக்கின்றன. யூனிவர்சல் ஊசி. இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஊசி. இது பெரும்பாலான தையல் மெஷின் ஸ்டார்டர் செட்களில் சேர்க்கப்பட்டிருக்கும். இது சற்றே வட்டமான நுனியை கொண்டது மற்றும் காட்டன், பட்டு மற்றும் நெய்யப்பட்ட துணிகளுக்கு பொருத்தமானது. பால் பாயிண்ட் ஊசி. இது யூனிவர்சல் ஊசியை விட இன்னும் வட்டமாக இருக்கும். இது துணியின் இழைகளுக்கு இடையில் ஊடுருவி செல்லும் மற்றும் ரிப், பின்னப்பட்ட காட்டன் மற்றும் கம்பளி போன்ற நீட்டிக்கக்கூடிய துணிகளுக்கு மிகவும் ஏற்றது. மைக்ரோடெக்ஸ் ஊசி. இந்த ஊசி நுண்ணிய தையல் வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் முனை கூர்மையாகவும் மெல்லியதாகவும் இருக்கும். இது பட்டு, நைலான், புரோகேட், லெதர் மற்றும் பாலியஸ்டர் போன்ற மைக்ரோஃபைபர் துணிகளுக்கு பொருத்தமானது. இவை சந்தையில் 60/8, 70/9 மற்றும் 75/10 ஆகிய அளவுகளில் கிடைக்கின்றன. நாம் ஊசியை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இப்போது ஊசியின் பாகங்களை பற்றி அறிந்து கொள்வோம். பட். பிரமிட் வடிவில் உள்ள ஷாங்கின் மேல் பகுதி பட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஊசி பாருடன் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஷாங்க். ஊசியின் மேல் பகுதி ஷாங்க் என்று அழைக்கப்படுகிறது. இது ஊசி ஸ்க்ரூ மூலம் ஊசி பாரில் பொருத்தப்படுகிறது. ஷாங்கின் முன்பகுதி வட்டமாகவும் பின்பகுதி தட்டையாகவும் இருக்கும். ஷோல்டர். ஷாங்குக்கும் பிளேடுக்கும் இடையில் இருக்கும் சற்றே தடிமனான பகுதி ஷோல்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு கீழே உள்ள பகுதி படிப்படியாக குறுகி செல்கிறது. ஷாஃப்ட் அல்லது பிளேட். ஷாங்கின் அடிப்பகுதியில் உள்ள மெல்லிய பகுதி ஷாஃப்ட் அல்லது பிளேடு என்று அழைக்கப்படுகிறது. க்ரூவ். இது ஷாஃப்டின் கீழே உள்ள ஒரு மெல்லிய பகுதியாகும். இது தைக்கும் போது நூலை கட்டுப்படுத்துகிறது. இதன் நீளமும் வடிவமும் மாறுபடலாம். ஸ்கார்ஃப். இது ஊசியின் கண்ணுக்கு துளைக்கு பின்னால் உள்ள பகுதியாகும். இது ஊசி பிளேட்டின் கீழ் பாபின் ஹூக் நூலை பிடிக்க உதவுகிறது. கண் இது ஊசியின் கீழ்ப்பகுதியில் உள்ள துளையாகும். இதன் வழியாக நூல் செல்கிறது. முனை பாயிண்ட். இதுதான் ஊசியின் நுனி பகுதியாகும். இது துணியை எளிதாக துளைக்கிறது. இதன் நீளமும் வடிவமும் ஊசியின் வகையை பொறுத்தது. தையல் நூல்கள். நூலும் தையல் வேலைகளில் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. காட்டன் நூல்
இது பருத்தியிலிருந்து பெறப்படுகிறது மற்றும் பொதுவான தையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நைலான் நூல் இது ரசாயன எதிர்வினைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது வலிமையானது, நீடித்து உழைக்கும், ஆனால் அதன் நிறம் நிரந்தரமானது அல்ல. பட்டு நூல் இது பட்டு புழுக்களிலிருந்து பெறப்படுகிறது. இது மென்மையானது, நெகிழ்வானது மற்றும் வலிமையானது. இது பெரும்பாலும் எம்ப்ராய்டரி வேலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. கம்பளி நூல் இது செம்மறி ஆடுகளில் இருந்து பெறப்படுகிறது. இது குளிர்கால ஆடைகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. ரேயான் நூல் இது தற்போதைய காலங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கம்: இந்த வீடியோவில் நாம் ஊசி மற்றும் நூலை பற்றிய விரிவான விவரங்களை பெற்றோம். ஊசிகளின் வகைகள், அவற்றின் முக்கியமான பாகங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். மேலும் பல்வேறு வகையான தையல் நூல்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இதன் மூலம் சரியான ஊசி மற்றும் நூலை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். இதனால் நமது தையல் வேலையை வலிமையானதாகவும் நீடித்து நிலைப்பதாகவும் மாற்றலாம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி. நீங்கள் ஒரு கம்பளி ஸ்வெட்டரை தைக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வகையான ஊசியையும் நூலையும் பயன்படுத்துவீர்கள், ஏன் என்று எழுதுங்கள்.